தேவனுடைய வார்த்தையை தியானித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே தகுதியுள்ளவனாக இருக்கும்படி தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டுகிறார். வேத வசனத்தினுடைய மேன்மையை சொல்லும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அழகாக விளக்கமாக விரிவாக சொல்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் தீமோத்தேயுவுக்கு சொல்வது சொன்னா, நீ வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், நீ மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வேத வசனத்தினுடைய ஒரு பெரிய மேன்மை என்ன என்று தெரியுமா? இங்க ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வசனம் நாம் படிக்கிற இந்த வேதாகமம் ஏதோ நமக்கு கிடைத்திருக்கிற புத்தகம் என்று நினைத்து விடக்கூடாது. இது ஏதோ மனிதனுடைய கற்பனை கதை என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக இது தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சுட்டிக்காட்டும்போது சொல்றாரு, தீமோத்தேயுவே, வேத வாக்கியங்கள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் என்று நினைத்து விடாதே, இது தேவனுடைய ஆவியால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படி என்றால், தேவனுடைய மனுஷன், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 காரியம் விரும்புகிறார். ஒன்று, தேவ மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் தேவன் தான் எதிர்பார்க்கிறார். நம்ம தேறினவர்களாகவும் இருக்கணும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காரியம், எல்லா நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரே. அந்த தகுதியை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை எச்சரிப்பார், கடித்துக் கொள்வார். ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை சீர்படுத்த பண்ணுவார். இதெல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம ஏதோ ஆண்டுடைய வசனம் வந்தோடனே வாக்குத்தத்தம் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு விளக்கூடாது. ஆமென். நம்ம எப்படி வரும்போது தேவசனத்துக்கு வரும்போது நான் எப்படிப்பட்ட மனுஷனா தேவசனத்துல நிக்கணும்? தேறினவனாக. அது மட்டும் இல்ல, எல்லா நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக நாம் மாற வேண்டும். இதைதான் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு நோக்கத்தோட, அந்த எண்ணத்தோட நம்ம என்ன செய்யுங்க கடந்து. இப்பொழுது இந்த விஷயத்தை ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு தகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகத்துல கூட, உலக நியதியில கூட சில தகுதிகள் உண்டு. உண்மையான சாலமோன் ஞானி நீதிமொழிகள் எழுதும்போது சொல்றாரு, ராஜாக்களுக்கு இது தகுதி இல்லை, பிரபுக்களுக்கு இது தகுதி இல்லை. எது? மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி இல்லையா? திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. அப்போ ராஜாக்களுக்கு ஒரு தகுதி இருக்கு, பிரபுக்களுக்கு ஒரு தகுதி இருக்கு. உலகத்திலேயே ஒரு தகுதி வச்சிருக்காங்க. எல்லா காரியங்களையும் ஒரு தகுதி இருக்கு. நீங்க இந்த உலகத்தை ஒரு வேலைக்கு சென்றாலும் அதுக்கு ஒரு தகுதி தேவை. நீங்க என்ன வேலை செய்றீங்க அதுக்கு ஒரு தகுதி தேவை. யார் எடுத்தாலும் என்ன செஞ்சிட முடியாது, வேலைக்குள்ள அந்த வேலையை செஞ்சிட முடியாது. தகுதியுடையவன் தான் அந்த வேலையை செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தரும் நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தும்.
எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? தகுதிப்படுத்துகிறவரே அவர்தான். இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா காட்டிலும் நாமே தகுதிப்படுத்திக்கணும். வேலை என்ன கிடைக்கணும், நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கணும். அல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், அதுக்கு நாமே நம்ம தகுதிப்படுத்திக்கணும். ஆனா இதுக்கு நிறைய பிரயாசங்கள் எடுக்கணும். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு அவரே அந்த காரியத்தை செய்கிறார். நம்மை தகுதிப்படுத்துகிறவர் யாருன்னா வேற யாரும் அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் தான் நம்மை தகுதிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3:5 இதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். சரி, தகுதிப்படுத்துகிற தேவன் நம்ம எதற்காக தகுதிப்படுத்துகிறார்? வாசிக்கலாம். கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். நல்ல கவனிங்க, நம்மை எதற்கென்று தேவன் தகுதிப்படுத்துகிறார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஹல்லேலூயா! எவ்வளவு மேன்மையான வாக்கியத்தை கவனிங்க. இந்த உலகத்துல தேவன் நம்மை தகுதிப்படுத்தி ஒரு முக்கியமான காரியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு எடுத்து சொல்கிறார். அது எந்த இடம்? ஒளியினுடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு தகுதிப்படுத்தி அந்த தகுதிக்கு நேராக கடத்தி எடுத்து சொல்றார். அதுக்கு நடுவில் இந்த வனப்புற வாழ்க்கையில வாழ்றோமே, இந்த உலகத்துல வாழ்றோமே, இங்கதான் தேவன் தகுதிப்படுத்துகிற என்னென்ன காரியங்களை தகுதிப்படுத்தணும் விரும்புகிறார். அதுதான் நம்ம தியானிப்போம். இங்க நீங்க தகுதிப்படுத்திட்டீங்கன்னா ஒளியினுடைய பரிசுத்தவான்களின் அந்த சுதந்திரத்தில் நீங்கள் பங்கடைவது நிச்சயம். அல்லேலூயா! ஏன்னா அதை தகுதிப்படுத்துகிற ஆண்டவரே. அப்படி இருந்தால் நான் எப்படி வாழ வேண்டும்? 4 தகுதியான காரியங்களை சொல்கிறேன். 4 தகுதியான காரியங்களை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் அந்த மகிமையான சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் தாமே உங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், எதுல தேவன் நம்ம தகுதியான காரியத்தை விரும்புகிறார் என்றால் தகுதியான ஒரு ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். வெரி ஃபர்ஸ்ட் திங், கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பித்த நாளிலிருந்து தேவனுடைய ஜீவியத்துல ஒரு தகுதியை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை தான் நான் சொல்கிறேன், தகுதியான ஜீவியம். என்ன அந்த தகுதியான ஜீவியம்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நல்ல கவனிங்க, இந்த 2 சம்பவத்தை நான் ஏன் உங்களை படிக்க வைத்தேன் என்றால் இதுல ஒரு தகுதியான ஒரு காரியத்தை குறிப்பிடப்படுகிறது. தேவன் விரும்புகிற தகுதி என்ன? தேவபிள்ளையே, உங்களை குறித்த தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது ஒரு தகுதியான ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தகுதியான ஒரு வாழ்க்கை. இந்த 2 சம்பவங்களையும் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதும்போது, பட்டண விசுவாசிகளுக்கு எழுதும்போது, சபை விசுவாசிகள் எழுதும்போது ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நடந்த சில சம்பவங்களை வந்து சொல்றாங்க. இங்குள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்காங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் உலகத்தின் வழிபாடுகளையும் விட்டதே இல்லை, உலகத்தின் சடங்காச்சாரங்களை விட்டதே இல்லை. அதை இன்னும் பிடிச்சிட்டே இருக்காங்க. சாதாரணமா வெளியில குத்துச்சண்டை போடுற மாதிரி சபைக்குள்ள குத்துச்சண்டை போடுறது. இவன் சண்டை போடுறது எங்க வரைக்கும் போயிடுச்சுன்னா கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. இவனை இழுத்துட்டு போறான். இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுது, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போகாமல் அநீதக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? நல்ல கவனிங்க, ஏன் எழுதுறாரு அப்படின்னா, சபைக்குள்ளே சண்டை, சபைக்குள்ளே பயங்கரமான கலவரம், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி. இதுக்கு எங்க போறாங்க? அது தீர்க்கிறதுக்கு எங்க போறாங்க? கோர்ட்டுக்கு போறாங்க. நீ எத்தனை சபையினுடைய கேஸ் எல்லாம் எங்க இருக்கு, எங்க ஓடிட்டு இருக்கு தெரியுமா? கோர்ட்ல, ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. எத்தனை பிஷப், எத்தனை பாஸ்டர்,
தவறான வழக்குகள், தவறான காரியங்கள் போட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக என்னென்னமோ செய்கிறார்கள். தேவனுடைய சபையை அவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன தைரியம் தெரியுமா? எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் இறக்கம் பாராட்டுவார். ஐயா, எப்படினாலும் வாழலாம் நினைச்சீங்கன்னா தேவன் இறக்கம் பாராட்ட மாட்டார். தகுதியுள்ள ஜீவியம் வாழ வேண்டும், தகுதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட், தேவன் ஸ்டாண்டர்ட் விரும்புகிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உள்ள இருக்கு. அடுத்தது யாரா இருக்கா இந்த சபைக்குள்ள அப்படின்னா, கீழே வாசிப்பீர்கள், வேசி மார்க்கத்தார்கள் இருக்கிறாங்க. விபச்சாரம் காணப்படுகிறது, அசுத்தமான காரியங்கள், காம விகாரங்கள் இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதியாக்கப்பட்டீர்கள். அதான் இப்ப சொல்லிட்டு அடுத்த என்ன சுட்டி காட்டுறாரு. மகனே, விசுவாசிகளே, ஒரு காலத்துல நீங்க இப்படி இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் கழுவினார், நம்முடைய ரத்தத்தால் சுத்திகரித்தார், பரிசுத்த ஆவியினால் உங்களை சுத்திகரித்தார். இப்போ மீண்டும் அதே வழக்குல வரீங்களா? மீண்டும் அதே தப்ப செய்ய போறீங்களா? எதையெல்லாம் வாந்தி பண்ணி போட்டீங்களோ திருப்பி அதே அந்த கக்குனதை என்ன செய்ய போறீங்க? திருப்பி எடுத்துக்கொள்ள போறீங்களா? இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? இது கிரியத்துக்கு கொல்லப்பட்டது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா என்று அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைக்குள்ள விபச்சாரக்காரர், சபைக்குள்ள பொருளாசைக்காரர், சபைக்குள்ள விக்கிரக ஆராதனைக்காரர் உள்ள வந்துட்டாங்க. நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு கவனிக்கணும். நம்முடைய ஜீவியத்தை பொருளாசை இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, காம விகாரங்கள் இருக்கக்கூடாது, சரீரத்தை அசுத்தப்படுத்துகிற எந்த செயலுக்கும் நாம் உட்படக்கூடாது. செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் கரைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? கரைதிரையற்ற பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அது கரை ஒட்டவே கூடாது. அல்லேலூயா. நீங்க உங்க சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கு? இதே 1 கொரிந்தியர் மீண்டும் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். விக்கிரக ஆராதனை செய்யலாம், முறுமுறுக்கிறான், பொருளாசைக்காரனா இருக்கிறான், பொல்லாத இச்சைகள் உட்பட்டவனா இருக்கிறான். இப்படிலாம் செஞ்சிட்டு விக்கிரக ஆராதனை விக்கிரகத்துக்கு படைச்சு போய் சாப்பிடுறான், எதிரையும் கலந்து கொள்றான், பரிசுத்த பந்தியிலும் கலந்து கொள்றான். நல்ல கவனிங்க, பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும்போது எதை நாம் வெளிப்படுத்துகிறோம்? நான் இயேசுவின் மரணத்தை நான் நினைவுபடுத்து, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இனி நான் உலகத்துக்கு நான் மரித்து இயேசுக்காக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் தான் நீங்க பந்தியில கலந்து கொள்கிற அனுபவம். அந்த பந்தியில கலந்து கொள்வது எப்படி தகுதியோடு இருக்கீங்க? தேவனுடைய பந்தியில கலந்து கொள்கிறவர்கள் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அதையும் சாப்பிட்டு தேவ சமூகத்தை வந்து பண்ணீங்களா, அது தேவனை அசட்டை பண்ணுகிற காரியம், தேவனுக்கு அது அருவருப்பான காரியம். அதனாலதான் சொல்றாரு, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள நாம் பிரயாசம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க. நம்முடைய சரீரத்தை காத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய சரீரம் எந்த விதத்திலும் அசுத்தப்படக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த காலகட்டம் பொல்லாத உலகத்துல வாழ்றோம். பொல்லாத உலகத்துல கடைசி காலத்துல வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்றோம். பிசாசு பல விதமான தந்திரங்களை உபயோகிக்கிறான். ஒரு சில சரீரத்தை
இந்த உலகத்துல இருக்கிற அசுத்தத்தினாலே அசுத்தப்படுத்துகிறான். இன்னொன்னு கள்ள உபதேசத்தினாலே நம்முடைய சரீரத்தை தீட்டு படுத்துகிறான். ரெண்டும் புரிது. ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா இது டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலம். இன்னைக்கு அதிநவீன டெக்னாலஜிஸ்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்து சரி, எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் வளர்ந்துருச்சு. நல்ல கவனிப்போம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் என்னை பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஜெபம் உங்களுடைய எப்பொழுதுமே நீங்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாங்க, என்னை பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். தெய்வ பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தெய்வ பயத்தை தாங்க. என்ன பயம்? இது என்னுடைய சரீரம் அல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தமாக்கி கொடுத்திருக்கிற இந்த சரீரம். இந்த சரீரத்தை இயேசு விலைக்கறி கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். நான் இந்த சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் ஆசாபாசங்களை சிக்கி நீங்க போயிட்டீங்கன்னா அதை போல பரிதவிக்கிற நிலைமை வேற எதுவும் இல்லை. தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இதை நாம் கவனிப்போம். ஆண்டவருக்கு பின்னாடி போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்திட்டே இருக்கோம். ஆண்டவரே, நீங்க எங்க சொன்னாலும் உங்களுக்கு பின்னாடி போவேன் அப்படின்னு சொல்றோம். அநேக நேரங்கள்ல நாம் நம்மையே அசுத்தப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தின் வழிபாடுகளில் சிக்கி நாம் தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனை உயர்த்தாம காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க. ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே, தகுதியான ஜீவியம் வாழணும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், எனக்கு உதவி செய்ய என்று சொல்லுங்க. ஒரு நாள் அசுத்தம் உங்களுக்குள்ள குடிபுதராக விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு உதவி செய்யாது, மாறாக தடை செய்யும். அசுத்தங்கள், காம விகாரங்கள் இதெல்லாம் தடை செய்கிற ஒன்று. ஆகவே மிகவும் கவனத்தை வைப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தகுதியான வாழ்க்கை நமக்கு வேண்டும். இரண்டாவது, தகுதியான ஒரு காணிக்கையை தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை ஆராதனைக்குன்னு வரும், தேவனை ஆராதிப்பதற்கு வரும். ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை தேவன் வச்சிருக்கிறார். காணிக்கைகளை செலுத்துவது தேவனுடைய ஆராதனையின் ஒரு ஒழுங்கா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காணிக்கை செலுத்துவது தேவனுடைய ஆராதனையின் ஒரு ஒழுங்கில ஒண்ணுன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம் நல்லா கவனிப்போம். இங்கு ஆண்டவர் ஒரு பிரமாணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என்ன அந்த பிரமாணம்? 6 நாட்கள் வருஷத்துல எத்தனை முறை வரணும்? 3 முறை தேவ சன்னிதானத்துல வரணும். தேவ சன்னிதானத்துல போறது எதுக்கு? தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வதற்கு. இதுக்குதான் போக வேண்டும். ஒரு பிரமாணமாக வைத்திருந்தார். 3 முறை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷன் தேவன் வச்சிருந்தார். நீ வெறும் கையோட சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? வெறும் கையோட போகக்கூடாது. தேவனை ஆராதிக்க போகும்போது வெறும் கையோட போகாது. அப்ப எப்படி போகணும்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். இது இந்த காரியங்கள்லாம் கொடுத்துட்டு பாருங்க. இந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு இந்த காரியத்தை சொல்றாரு. நீங்க உள்ள வரும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும். தேவனை ஆராதிக்கும் போது வெறும் கையோட மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இருக்கு ஒரு தகுதியான காணிக்கை செலுத்த வேண்டும். காணிக்கைன்னு சொன்னா அது என்ன? தேவனை எப்படி எதிர்பார்க்க நம்முடைய ஆசீர்வாதம் இது. காணிக்கை என்று சொல்லும்போது தேவன் அநேக ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து தகுதியான வகையை என்ன செய்வான்? தேவ சமூகத்துல சமர்ப்பிக்கணும், அர்ப்பணிக்கணும். ஏனென்றால் அந்த காணிக்கையை கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மீண்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காணிக்கை செலுத்துவது நாம் தேவனை வைத்திருக்கிற நன்றி பலியை வெளிப்படுத்தும், நன்றியை வெளிப்படுத்தும். அதுதான் காணிக்கை, வேற ஒன்றும்.
காணிக்கை நம்ம செலுத்துறோம்னா ஏதோ ஆண்டவர் நம்முடைய காணிக்கை வந்து சாப்பிடணும்னு நமக்கு அவசியம் இல்லை. கொடுக்கிற எண்ணம் நமக்கு வரணும், கொடுக்கிற கிருபை இன்னும் பெருகணும். அதுக்காக தான் தேவன் காணிக்கைய செலுத்தணும்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு அதுதான் ஒரு பெரிய சான்று. நீங்க காணிக்கை செலுத்துறதுனால பார்த்துக்கலாம் அது எவ்வளவு உங்களுடைய அன்பு இருக்குது வெளிப்படுத்துது. அதாவது ஆண்கள் என்ன சொல்றாங்க, அவன் தகுதிக்கு ஏற்ற அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தையில விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகா சொல்லும்போது சொல்றாரு, அவன் மன உற்சாகத்துடன் செலுத்த கடவன், விசனமாயும் இல்ல கட்டாயமும் அல்ல. எப்படி செலுத்தலாம்? மன உற்சாகத்துடன் கொடுக்கணும், சந்தோஷத்தோட கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவருக்கு காணிக்கை எப்படி செலுத்துறோம்? அநேக நேரத்தில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு காரணம் காணிக்கைகளை சரியாக செலுத்தாததுனால. ஒண்ணு மறைச்சி யாரும் பார்க்கல என்ற ஒரு எண்ணத்துல செலுத்துறதுனால ஆண்டு அடிச்சிருக்காரு. மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக நீங்க காணிக்கை செலுத்தக்கூடாது. நல்ல கவனிங்க. மற்றவங்களுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக காட்டுவதற்காக காணிக்கை செலுத்தாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைக்கு தக்கதாக ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நல்லா பாராட்டியிருக்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்கு நான் நன்றி பலியாக இந்த காணிக்கையை செலுத்துகிறேன். மனுஷனா முகத்தை தான் பார்ப்பான், ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அன்றைக்கு காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த நேரம் அது. அநேக காணிக்கை செலுத்தினாங்க, அநேகர் காணிக்கை செலுத்தினாங்க இல்லையா? செலுத்தினாங்களா? செலுத்தும் பொழுது பணக்காரெல்லாம் பெரிய பெரிய கெட்டு கொண்டு போடுறாங்க. ஆனா யாரையும் தேவன் மெச்சு கொடுத்து ஒரு விதவை வர அவருக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு? 2 காசு. அது கூட எப்படிப்பட்டதுன்னா, இந்த 2 காசு நம்ம பார்த்தா 2 காசு கொடுக்குறாங்க நீங்களும் நானும் நினைப்போம், இதான் மனுஷன் பாருங்க. இயேசு எப்படி பார்த்தா தெரியுமா? அவருக்கு ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டார்? கொடுத்துட்டார். அதனால்தான் இவங்க எல்லாம் கிட்ட இவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. நல்ல கவனிங்க. அவன் கொண்டு நிறைய கொண்டு கொடுத்தான். அது தகுதியுள்ள காணிக்கை அல்ல, தேவன் தகுதியுள்ள காணிக்கை தான் விரும்புகிறார். இது நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம காணிக்கை எப்படி செலுத்துறோம்ல, அது தகுதியோடு செலுத்துறோம். தேவன் அதை பார்க்கும்போது எஸ் இவன் தன்னையே அர்ப்பணிச்சு கொடுத்திருக்கிறான் என்று தேவ சித்தத்தின்படி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம மெச்சு கொள்ள வேண்டும். அனனியா சமீரா என்ற அருமையான ஒரு தம்பதியார்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் தெரியும். காணிக்கை செலுத்துவதிலே மாயமானத்தை காட்டினதுனாலே தேவ கோபாக்கினைக்கு ஆளானார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் அந்த பணத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். எதற்காக? விசுவாசிகள் எல்லாரும் பொதுவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. அனனியா சமீரா பார்த்தா 2 பேரும் பார்த்தாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. நம்ம தப்பா ஏதாவது நினைச்சிட போறாங்க, பேருக்கு தப்பா நினைச்சிட போறாரு, அப்போஸ்தலருக்கு தப்பா நினைச்சிட போறாங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? படிக்காதவங்க இல்ல, படிக்காதவங்க தானே பேரு, படிக்காதவங்க தானே, ஸ்கூலுக்கே போகாதவங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நமக்கு கொடுத்தா என்ன சொல்ல போறாரு? சந்தோஷம் மற்றவங்க மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அனனியா சமீரா 2 பேருமே நிர்ணயம் பண்ணாமா, 2 பேரும் பிளான் பண்ணாமா. எதுக்கு? காணிக்கையில தேவனுக்கு கொடுக்க போற காணிக்கை யாருக்கு இருக்கு? இவன்கிட்ட தான் இருக்கு. இது கொடுத்தது ஆண்டவர் இவனுக்கு தான். ஆனா இதுலயே வஞ்சனை செய்யலாம் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தாம பாருங்க. 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டாங்க, ஒரு பகுதியை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? பேதுருவினுடைய பாதத்துல வந்து வச்சாங்க. அனனியா வந்தாரு, சொன்னாரு, அனனியாவே, பேதுரு சொல்றாரு, அனனியாவே இவனுக்கு தான் கொடுத்தேன். பரிசுத்தாவின் விரோதமா போய் சொல்வது கொண்டு துணிவு அப்படியே வந்துச்சு. சொன்னார் அவ்வளவுதான். அந்த வார்த்தை வந்தோடனே டப் முடிஞ்சிச்சு கதை. ஜீவன் விட்டாரு. தேவனுடைய கோபாரம் இறங்கிடுச்சு. அந்த வாலிபர்கள் தூக்கிட்டு போறாங்க அந்த சடலத்தை. சபைக்குள் நடக்கிற காரியத்தை சொல்லுங்க. தேவ சபையில தேவ கோபாரம் இறங்கிடுச்சு. எதுக்காக? தகுதி இல்லாத காணிக்கையை தேவ சமூகத்தை செலுத்துவதற்காக. சபீரா வரா பின்னாடியே அவருடைய பேருக்கு வந்து பேரு கேட்டார், ஏமா இவ்வளவுக்கு தான் விட்டீங்களா? ஆமாங்க இவ்வளவுக்கு தான் விட்டேன் சொன்னார். 2 பேரும் புருஷனும் மனைவியும் சேர்ந்து திட்டம் போட்டு இங்க வந்து பண்ணிருக்கீங்க. பரிசுத்தாவின் விரோதமாய் நீ பாவம் செய்வது எப்படி? அடுத்து வந்தாரு அந்த மம்மூட் தேவ கோபாக்கினை இறங்கிச்சு. எதுக்கு சொல்றேன்? ஆண்டவர் அவங்க காணிக்கை கொடுக்கலன்னா எதுவுமே சொல்லிக்க மாட்டார்.
ஆனா எப்ப அடிச்சது? தகுதியான காணிக்கையை செலுத்தாததுனால தேவனுடைய சுதந்திரத்துல அவங்க பங்கடையாம போயிட்டாங்க. நல்லா திரும்பி சொல்கிறேன், பரிசுத்தவான்களின் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல நீங்கள் பங்கடையணும்னா தகுதியான வாழ்க்கை வேண்டும். இன்னொன்னு, தகுதியான காணிக்கைகளை செலுத்துகிற பழக்கம் நமக்கு இருக்கணும். தகுதியான காணிக்கையை நீங்க செலுத்தலனா மனுஷனை போற்றுவதற்காகவோ ஊழியக்காரரை போற்றுவதற்காகவோ ஊழியக்காரரை பார்த்து மெச்சி கொள்வதற்காக நீங்க காணிக்கை செலுத்த வேண்டாம். மாறாக உங்களுடைய தகுதி என்ன? தேவன் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், தேவனுக்கு மனமோந்து கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். தகுதியான காணிக்கை. நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சபையை உங்களுக்கு எப்பவுமே சுட்டி காட்டும், அந்த சுட்டி காட்டி விடுவேன். அந்த சபையை போல நம்ம சபை இருக்கும். அந்த சபையை போல நம்ம சபை இருக்கும். கொஞ்சம் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஒரு சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை கொரிந்திய மக்களுக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். அந்த சபை ஒரு வித்தியாசமான சபை. அந்த சபை தேவனுடைய ஆசீர்வாதங்களில் களிப்புறுகிற ஒரு சபை, தேவனுக்கு பிரியமான ஒரு சபை. அந்த சபை தான் மக்கதோனியா நாட்டு சபை. இந்த சபையை குறித்து வாசிக்கிறோம். இதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகுந்த உபத்திரவம் அவர்களுக்கு இருந்துச்சு, கொடிய தரித்திரம் அந்த சபையில இருந்துச்சு. நல்ல கவனிங்க. மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்படுது. அந்த சபையில் இருக்கிற மக்கள் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? மிகுந்த உபத்திரவத்துல இருக்காங்க. உபத்திரமா ரைட்டா? மிகுந்த உபத்திரம். 2வது ஒரு காரியம் கொடிய. பாவம் சபையில என்ன இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. கஞ்சி குடிச்சிட்டு இருக்கவங்களோ தெரியல, ஏழை எளியவர்கள் இருக்காங்க. கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரம். ஆனா இவங்களுடைய கொடுக்கிற விதத்தை பாருங்க. அதான் பவுல் வெற்றி பெறுகிறார். இவங்க கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய பார்வையில பிரீதியான காணிக்கை, தகுதியான காணிக்கை, ஒரு தேவனுடைய மனதை குளிரம் பண்ணுகிற ஒரு காணிக்கை. அவங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ், அதாவது அவங்க சமுதாயத்தில் இருக்கிற நிலை பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலை, கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், அப்படிப்பட்ட நிலை. ஆனால் இது எப்படி கொடுத்தாங்க? அதே வசனம் 3ஆம் வசனம், பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த உதாரத்துவம். அல்லேலூயா. எப்படி பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. மிகுந்த உபத்திரவம், ஆனா மிகுந்த உதாரத்துவம். எப்படி 2 வித்தியாசமான கேரக்டரா? மிகுந்த உபத்திரவம் ஆனா மிகுந்த உதாரத்துவம் இவர்கிட்ட இருந்துச்சு. எப்படி கொடுக்குறாங்க? உதாரத்துவம் கொடுக்குறாங்க. சரி, கொடிய தரித்திரம். தரித்திரம் நமக்கு வந்துச்சுனாலே நம்ம முகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் என்ன செஞ்சிடும்? வாடி வந்து அப்படியே போயிடும். கஞ்சி வச்சு குடிச்சேன்னு சொல்லுவேன், முகம் எப்படி இருக்கும்? கஞ்சி கஞ்சி அப்படிதான் சொல்லுவோம் இல்ல? இந்த மக்கள் எப்படி சந்தோஷம் சாப்பிடுறாங்க தெரியுமா? ஆனா அந்த கொடிய தரித்திரத்தை எப்படி கொடுத்தாங்கன்னா பரிபூர்ண சந்தோஷத்துல கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. எவ்வளவு அற்புதமான சபை இது. இது மனுஷ பார்வையில பார்த்தா கட்டாயம் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு வசனத்தை வச்சு சொல்லுவோம். இந்தமா ஓஹோ இப்போ ஒழுங்கா தசமா கொடுத்துக்க மாட்டாங்களோ, அதனாலதான் கொடிய தரித்திரம் இருக்கு. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? சொல்லுவான் சொல்ல மாட்டோம்? சொல்லுவான். நம்ம வாய் இருக்கே சும்மாவா, அதுல போனா இருக்கு, பேக் போனா இருக்கு, ஒண்ணுமே உள்ள போன் கூட இல்ல. அதனால நான் சொல்லுவோம், பிரதர் உங்களுக்கு ஏன் திரும்ப இவ்வளவு தரித்திரம்? இது பழைய காலத்து சாப்பிடும் கண்டுபிடிச்சிட்டார், வேதவசனமா கண்டுபிடிச்சிட்டார். அடுத்த சொல்லுவான், ஐயா நீ ஒழுங்கா தசமம் கொடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சபை வந்து நீ தசமம் கொடுத்துருந்தா எல்லாம் ரைட் தான், தசமம் கொடுத்தா ஆசீர்வாதம் உண்டு. ஆனா கூட சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில விசுவாச பரீட்சைன்னு ஒன்று இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அந்த அளவுக்கு செட்டாது, எல்லாருக்கும் அதே அளவுக்குள்ள பேசக்கூடாது. எப்படிப்பட்டவங்க பார்க்கணும். வாழ்க்கை நல்லா இருக்கு, ஜீவியம் நல்லா இருக்கு, கிறிஸ்துவ ஜீவியத்தை நல்லா வளர்ந்து வராங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் வருதுன்னா டக்குன்னு இதை வச்சு நியாயம் தீர்க்கிறாதீங்க.
அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை பரீட்சிக்கிற ஒரு நேரமாக வைத்திருக்கிறார். விசுவாச பரீட்சை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த நேரத்தில் தான் நீங்க விசுவாச பரீட்சையில ஃபெயில் ஆறீங்களா பாஸ் ஆறீங்களா என்பது தெரியும். இந்த மக்களுடைய சபை பாஸ் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிடுச்சு. ஹalleluya. 100% ரிசல்ட். எப்படிப்பட்ட ரிசல்ட்னா அந்த வந்த வேகம் எப்படின்னா மிகுந்த உபத்திரவம். அவங்க வேகத்தை அடிச்சு அடி எடுத்துமா மிகுந்த உதாரணம். இந்த மிசைல் அடிச்சா இங்க அந்த மிசைல் அடிக்கிறார். மிகுந்த உபத்திரவம் மிகுந்த உதாரணம். நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. எத்தனை பேர் சபைக்கு காணிக்கை கொடுக்க பொருத்தனை பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டே இருக்கும். போகாது மேலே என்னப்பா ப்ராப்ளம் பண்ணிட்டு பாஸ்டர் பொருத்தனை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துச்சா, பண நெருக்கடி வந்துச்சா, கொடுக்கவே முடியல பாஸ்டர். அப்பதான் மக்கள் என்ன சபைக்கு வாங்க. மிகுந்த உபத்திரவம் மிகுந்த எவ்வளவு உபத்திரம் பண்றாங்க. கையில் என்ன செய்யுது? தாராளமா கொடுக்குது. கை தாராளமா கொடுக்குது. பாக்கெட்ல இருக்கிறது 2 பைசா எனக்கு அந்த நீங்க ஆண்டவே உங்களுக்கு தான் என்ன அர்த்தம் இல்ல? எப்படி கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க கேக்குறீங்க அதனால கொடுக்கிறேன். அப்படி செய்யல, பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுத்தாங்க. ஹalleluya. எப்படி கொடுத்தாங்க? சொல்ல முடியல. பரிபூர்ண முறுமுறுத்து கொடுக்கல. கர்த்தருக்கு செய்யவே இல்லை அப்படி இல்லை, சந்தோஷமா கொடுங்க. சரி, இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்து பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா தங்கள் திராணிக்கு தக்கதாக. முதல் பாயிண்ட் பவுல் சொல்றாரு, இந்த சபை விசுவாசி எப்படி கொடுத்தாங்கன்னா தங்கள் திராணிக்கு தக்கதாக. இரண்டாவது கவனிச்சீங்கன்னா திராணிக்கு மிஞ்சியும். திராணிக்கு தக்கதாக கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. இரண்டாவது ஒரு பழக்கம் எப்படின்னா திராணிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த திராணி இவ்வளவுதான், ஆனா கூட என் லைஃப் வேணா கூட ரிஸ்க் பண்ணுவேன், என் ஜீவனை வேணா கூட பணம் வைப்பேன், ஆனா ஆண்டவருடைய காரியம் நடந்தே தீர வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும், அந்த ஒரு எண்ணத்துல ஊழியங்கள் நடந்தேற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா செய்யறான்? மக்களுடைய சபை விசுவாசிகளை லட்சியம் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? திராணிக்கு தக்கதாகும், திராணிக்கு மிஞ்சியும். அகஸ்திய குமார் ஐயா ஒரு அடி பிரசங்கத்தில் சொல்லும்போது சொன்னாரு, பாண்டிச்சேரியில அவர் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணும்போது அங்க ஒரு சகோதரி வந்து அவங்க மிஷினரிகளுக்கு வந்து சில கிறிஸ்துமஸ் கால உடுப்புகள் அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் காணிக்கையை கொண்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா இதை கொடுத்துட்டு நீங்க வாங்கியே திரும்பணும்னு சொன்னாங்க. அந்த காணிக்கையை வாங்கினது அதனுடைய கதை சொன்னாங்க. இந்த சகோதரி போய் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. வெளியில போய் குப்பை பொறுக்கி அவங்க பிள்ளைகள் மகள்லாம் இருக்காங்க. அந்த மகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பதற்காக குப்பை பொறுக்கி பண்ற ஒரு சகோதரி. ஆனா என்னைக்கு மிஷனரிகளை குறித்து கேள்விப்பட்டாங்களோ அந்த குப்பை பொறுக்குனதுல இருந்து நிறைய பணத்தை சேகரிச்சு தான் மகளுக்கு என்று கூட திருமணத்துக்காக கூட சேர்த்து வைக்கலாம். பிள்ளைகளுக்கு அந்த மிஷனரிகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி அவங்களுக்கு காணிக்கையை கொடுத்து எப்படியாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கண்ணீரோடு வாங்கினார் என்று சொன்னாங்க. அது வாங்கிட்டு போனோடனே அவர் பற்றி அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த சகோதரிக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் கூட ஆகல, அதை குறித்து கூட கவலைப்படல. இத ஒரு விஷயம் அவர் வெளிநாட்டுல ஒரு பிரசிடென்ட்ல சொல்லும்போது ஒரு சகோதரன் முன் வந்து அந்த பிள்ளைகளுடைய திருமணத்துக்கான எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த சகோதரி ஏதோ தன் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கல, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க முன் வந்தார்கள். முன் வந்ததுனால கர்த்தர் அந்த பிள்ளையுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அவர் செய்த வேலை என்ன? எப்படிப்பட்ட வேலை? கொடிய தரித்திரத்துல செய்த வேலை என்ன? குப்பை பொறுக்கிற வேலை. சோசியல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கீழே டவுன்ல இருக்கு. ஆனா கர்த்தருக்காக கொடுக்கிற எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கு? உயர்ந்த எண்ணம், ஒரு மேன்மையான எண்ணம். பரலோகத்தின் சிந்தாய், கிறிஸ்தியேசுவின் சிந்தாய் அந்த பிள்ளைக்குள்ளே இருந்தது. கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? மக்கதோனியா சபை விசுவாசியை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மிஞ்சியும்
தாங்களே கொடுக்க மனதுள்ளவர்களா இருந்தாங்க. யாரும் சொல்லலையா, பவுல் கூட சொல்லலையா. பவுல் சொல்றாரு, அவங்களே வந்தாங்கப்பா, அவங்களே அதுக்கு மனதுள்ளவர்களா இருந்தாங்கப்பா. இப்படி சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல அவங்களுடைய காணிக்கை ஏன் தகுதி உள்ளதுன்னா அதுக்கு இன்னொன்று காரணத்தை சொல்றாரு. அவங்க முதல்ல தங்களை தேவ சத்தத்தின்படி தங்களையே ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டு தேவனுக்கு மீதியெல்லாம் கொடுத்துட்டார்கள். நீங்க நானும் காணிக்கை செலுத்தணும்னா முதல்ல நம்ம தேவ சத்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்க தெரியணும். இரண்டாவது கர்த்தருக்காக மனம் மோந்து செலவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தகுதியான காணிக்கை. இரண்டாவது காரியத்தை சொன்னேன், தகுதியான காணிக்கை கொடுக்க நாம் பழகிக் கொள்வோம். மூன்றாவது காரியத்தை மிக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு தகுதி அடைய வேண்டும் என்றால் இந்த வனாந்திர யாத்திரையில மூன்றாவது ஒரு தகுதியான காரியத்தை செய்ய வேண்டும். அது என்ன? தகுதியான வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வஸ்திரம்? தகுதியான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னொருத்தர் வாசிங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சபையிலே ஆராதனைக்கு வருகிற ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், சபையில வந்து ஆராதிக்கிற புருஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், சபையில வந்து ஆராதிக்கிற ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும்? தகுதியான வஸ்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல தகுதியான வஸ்திரங்களை உடுத்துகிறோமா? பிரசங்கி அதனுடைய 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. நல்ல கவனிப்போம். நம்முடைய அபிஷேகம் ஒரு நாள் குறைந்து போக கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் அலங்கரிக்கிற காரியங்கள் ஒரு நாளும் வெள்ளை இல்லாம மற்ற கலர்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒன்றாக இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெண் வஸ்திரம் தரித்து எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? வெண் வஸ்திரம் தரித்து தேவனை ஆராதிக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுறணும்னு நான் சொல்ல. ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப நல்லது. ஒயிட் ரொம்ப நல்லது. ஆமென். பரலோகத்தின் பிடிச்ச கலர். ஹல்லேலூயா. என்ன கலர்? பரலோகத்தின் பிடிச்ச கலர். வெண் வஸ்திரம் தரிக்கிறவங்களா அது எந்த பண்ணானாலும் வெளிக்கவே இருக்க அப்படிப்பட்ட வெண் வஸ்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் வஸ்திரம் எப்படிப்பட்டதை உடுத்துவோம்? இது ஸ்திரீகளுக்கு மட்டும் சொல்றது நினைச்ச கூடாது. ஸ்திரீகளுக்கும் சரி புருஷருக்கும் சரி இரண்டு பேருக்கும் ஒரே மத்த பொருந்தும். தகுதியுள்ள வஸ்திரத்தை நீங்களும் நானும் உடுத்த பழகிக் கொள்ள வேண்டும். வஸ்திரம் நம்மை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. வஸ்திரம் வச்சுனா ஒரு மனுஷன் நம்ம இடம் போடும். ஆள் பாதி ஆடை பாதி. அப்படிதானே? வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாக்குற செயல் யாருடைய செயல்? பிசாசின் செயல். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற காரியம். பிசாசு பிடிச்சிருந்தவன் நிர்வாணமா சுத்திட்டு இருந்தான். பிசாசு பிடிச்சிருந்தவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவினால் விடுவிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான்? வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தவனாய் காணப்பட்டான். அதனால வஸ்திரத்தை குறித்து சொல்கிறேன். வஸ்திரம் அநேக காரியத்தை குறிக்கும். நம்முடைய அடிமைத்தனத்தை குறிக்கும். வஸ்திரம் நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும். ஆமென். ஒரு வஸ்திரத்தை வச்சு ஒருத்தருடைய பர்சனாலிட்டி சொல்லிடலாம். இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லிவிடலாம். நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்தை வாரீங்களா, தேவனை ஆராதிக்க வாரீங்களா, உங்க வஸ்திரங்களை குறித்து எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கு. எப்பவுமே நல்லையா இருக்கும். ஹல்லேலூயா. அது எப்பவும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கட்டும். வஸ்திரத்துல தகுதியுள்ள வஸ்திரத்தை உடுத்த நான் எப்பொழுதுமே பிரியமுள்ளதா இருக்கணும். அதை குறித்து கவனமா இருக்கும். இன்னைக்கு வஸ்திரங்கள் என்று சொன்னாலே தேவன் வந்து நிறைய வஸ்திரங்களை கொடுத்திருக்காரா இல்லையா? துதி நாடை கொடுத்திருக்காரா? ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரா? நீதியின் சால்வை கொடுத்திருக்காரா? நீதி என்னும் அருமையான மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்திருக்காரா? இந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்த பாதுகாக்கிறீங்களா? கரை படாதபடிக்கு பாதுகாக்கிறீங்களா? சபையில் இருக்கிற அநேகர் அந்த வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாங்க. அதனால ஆவியானவர் சொன்னாரு, சபையில் நிறைய பேர் தீட்டுப்படுத்தினாங்க. ஆனாங்க ஒன்று சில பேர் இருக்காங்க, அவங்க தங்களுடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொண்டாங்க. வஸ்திரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர்
சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இங்க சர்தை சபையில ஒரு சிலர் இருக்காங்கப்பா, அவங்க தங்க வஸ்திரத்தை என்ன பண்ணல, அசுத்தப்படுத்தவே இல்ல, அசுசி ஆட்கள வஸ்திரத்தை காத்துக்கிட்டாங்க, தகுதியான வஸ்திரம் உடுத்திருக்காங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இவங்க அந்த வஸ்திரத்தை காத்துக்கணும் அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க, என்னோட வஸ்திரம் தரித்து என்னோட இப்ப நல்ல கவனிங்க. ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். நீங்க தேவனை ஆராதிக்க வரீங்க, சபைக்குள்ள வரீங்க, வெளியில போறீங்க, எங்க போங்க, உங்க வஸ்திரத்தை பார்த்து இயேசு பிரியமா இருப்பாரா, சொல்வாரா, இவர்கள் நம்முடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் இருக்கிறார்கள், அதனால வெண்வஸ்திரங்களை நான் இங்க தவிர்த்து என்னோட நடக்க பண்ணுவேன் என்று சொல்வாரா? சாதையில் சரக்கு இருந்தாங்களா? அந்த மக்களை நம்ம இருக்கணும். ஜெயம் எழுதுறோம், அதுக்கு நான் என்ன செய்வேன், வெண்வஸ்திரத்தை தருவேன். நல்ல கவனி. இன்னைக்கு நம்முடைய வஸ்திரம் எப்படி காட்டுகிறது? வஸ்திரத்தை சாதாரணமா இட போடாதீங்க. ஆமென். வஸ்திரத்தை சாதாரணமா இட போடாதீங்க. நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க விசுவாசிகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் உங்க வஸ்திரம் தான். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நான் எப்படினா வாழ்வேன், எப்படினாலும் ஜீவிப்பேன் என்று நினைச்சாதீங்க. உலகத்தின் பழக்கத்தின்படி நடக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எல்லாம் மனுஷன் எல்லாம் என்ன செய்யறான், இந்த வெளி தோற்றமான வஸ்திரத்தையும் கவனிக்கிறது இல்ல, உள்ளான வஸ்திரத்தையும் கவனிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? உலகம் உள்ள வந்துருச்சு, சினிமா உள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள வந்துருச்சு, அதனால கவனிக்கிறது. இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையுடன் காத்துக்கொள்வோமா? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணும். எப்படி உள்ள வஸ்திரம் தரிக்கணும்? எப்படி உள்ள வஸ்திரம் தரிக்கணும்? கல்யாண வஸ்திரம் தரிக்கணும். கல்யாண வஸ்திரம் தரித்த பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட கல்யாண வஸ்திரம் தரிக்காம இருந்தீங்கன்னா, போலியான வஸ்திரம் தரிச்சீங்கன்னா, ஒரு நாள் இயேசு வருவார். அது பார்த்தாருன்னா என்ன செய்வார்? கண்டுபிடிச்சுவார். தகுதியான வஸ்திரம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவாரு? எங்க கொண்டு போய் அனுப்பிச்சுவாரு? அழுகையும் மறுபடியும் இல்ல, நரகத்துக்கு தான் போவார். நல்ல கவனிப்போம். தகுதியான வஸ்திரத்தை நாம் உடுத்த தேவன் நமக்கு கிருபை தருவார். நம்முடைய வஸ்திரங்கள் ஒரு நாள் என்ன ஆயிடக்கூடாது, அசுத்தமா மாறாதபடிக்கு காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். நான்காவது காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தகுதியானது என்ன? ஆண்டவர் என்ன தகுதியை நமக்கு எதிர்பார்க்கிறார்? தகுதியான ஒரு வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தகுதியான வளர்ச்சி. முதலாவது சொன்ன தகுதியான வாழ்க்கை, தகுதியான ஜீவியம். இரண்டாவது சொன்ன தகுதியான காணிக்கை. மூன்றாவதாக தகுதியான வஸ்திரம். நான்காவதாக தகுதியான ஒரு வளர்ச்சி. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம். நல்ல கவனிங்க. இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுறார்? தெசலோனிக்கே அந்த இடத்துல உள்ள ஒரு அந்த சபை விசுவாசிகளுக்கு எழுதுறார். அந்த சபை விசுவாசிகளுடைய வளர்ச்சியை பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I always thank God for you people. உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் why? அவங்க ஏதோ பவுலுக்கு நிறைய காணிக்கை கொடுத்தாங்களா? அதோ சொல்றாரு, ஐயா நான் வந்தபோது நீங்க நல்லா பிரியாணி போட்டீங்க அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறாரா? எதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்? அவங்களுடைய ஒரு சில நல்ல காரியத்தை பார்க்கிறாரு. உங்கள் விசுவாசம் மிகவும், ஹல்லேலூயா, எப்படிங்க விசுவாசம்? உங்க விசுவாசத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். உங்க விசுவாசம் மிகவும் பெருகுகிறதா இருக்கிறபடினாலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்தா? நம்முடைய விசுவாசம் ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் அப்படியே தான் இருக்கா? Are we growing in divine faith? தெய்வீக விசுவாசத்துல வளருகிறோமா? வளர்ச்சி இருக்குதா? அதனால இதுக்கு நான் பேர் வச்ச தகுதியான வளர்ச்சி. எப்படிப்பட்ட வளர்ச்சி? தகுதியான வளர்ச்சி, தேவன் விரும்புகிற வளர்ச்சி. தெசலோனிக்கே சபை விசுவாசிக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். பவுல் சொல்றாரு, உங்க விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால். இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு. சொல்லுங்க, அன்பு வைக்க அப்படின்னா சொன்னாரா? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அன்பு அதிகரிக்கிறபடியினாலும்.
நல்ல கவனிங்க. ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்புல இவங்க மிகுதியா வளர்றாங்க. என்ன அற்புதம் பாத்தீங்களா? நீங்க ஆண்டவர் மனதை எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா நல்ல கவனிப்போம். திருப்பி நான் உங்களை எபேசியருக்கு எடுத்து வருகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இங்க ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி என்ன வளர்ச்சி விரும்புகிறாரு? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வளர்ச்சி ஸ்கேல் பாத்தீங்களா? என்ன ஸ்கேல்ல கொண்டு வர்றது? நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு ஏற்படணும். நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டோமா? வரலன்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே வளர்ச்சி தாங்க. பேதுரு சொல்ற கிறிஸ்துவை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் வளருங்க, பெருகுங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவு நாளுக்கு நாள் வளரணும்னா என்னங்க செய்யணும்? வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அவரை துதிக்கணும், அவருடைய சமூகத்தை காத்திருக்கணும். இது இல்லைன்னா எப்படி வளர முடியும்? அதுக்காக தான் சபையை எது வச்சிருக்காரு. அதான் எபேசியர்ல சொல்லும்போது சொல்றாரு, எப்பா ஓப்பன் தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறார். என்ன ஸ்டாண்டர்ட்? நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வளரணும், நீ பூர்ண புருஷனா மாறணும். அதான் நான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றது. அதுக்காக தான் என்ன செய்யறான்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இது எங்க இருக்கு? இந்த சிலர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எங்க இருக்காங்க? எல்லாம் சபைக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. அதான் சபைக்குடி வரலை. சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். சபைக்குள்ள தேவன் தீர்க்கதரிசிகளை, போதகரை, அப்போஸ்தலர்களை தேவன் வைத்திருக்கிறார். எதற்காக? தேவஜனம் பரிசுத்தத்திலே சீர்புரிந்தவர்களாய் மாற வேண்டும், பூர்ண பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்லணும், பக்தி விருத்தியில வளரணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. வாசித்து பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூடும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஏன் சபையை தேவன் வச்சிருக்காரு? ஏன் தேவன் உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறாரு? ஏன் உங்களுக்கு தேவன் தம்முடைய செய்தியை கொடுக்கிறார்? காரணம் என்ன? நீங்க குழந்தைகளா இருக்க கூடாதான். நீங்க வளருகிற புருஷனா இருக்கணும். நீங்க வளருகிற புருஷனா இருந்தாதான் கள்ள போதகத்தும் தப்பிக்க முடியும். நல்ல தேவனுடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் வளருகிறவர்களா இருந்தால் நீங்க கள்ள போதகத்துக்கும் வஞ்சனையான சூழ்ச்சிகளுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அது மட்டும் இல்ல, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நீங்கள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் என்ன செய்வீங்க? வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். நம்ம வளர்ச்சி அடைவதற்காக தேவன் இந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தகுதியான வளர்ச்சி தேவன் நம்மிடத்துல என்ன சொல்றாரு? தெசலோனிக்கே சபை விசுவாசிகளே, நீங்க விசுவாசத்துல பெருகுகிறவர்களாக இருக்கிறீங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்க ஒருவரினொருவர் அன்பாய் இருக்கிறீங்க. இதுல நீங்க மிகுதியாய் பெருகிக் கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? நீங்க தெய்வீக சுபாவத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்காக கனி தருகிறீர்கள். நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதே ஒண்ணுதான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அப்படி பிள்ளையாக இருக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அன்போடு ஏற்றுக்கொள்றீங்களா? கிறிஸ்தியேசுவில் வளர்கிறவர்களா இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் மட்டுமே நீங்க தெய்வீக சுபாவத்தில் வளர முடியும். நீங்க கனி கொடுக்க முடியும். தேவனுடைய நற்கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க தேவனை எதிர்பார்க்கிறவர்களா இருக்க. சரி,
இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்தில் வளர்ந்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருந்தாங்க அப்படின்னா, சூழ்நிலைகள் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது. சூழ்நிலைகள் எப்பவுமே சாதகமா இருந்தாலும் நான் வளர்றேன்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் வளர நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நினைக்கிறோம். அப்படின்னா இந்த சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்றவங்களா இருக்காங்க. மிகுந்த துன்பம் உபத்திரவம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா உபத்திரவத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் இந்த தெய்வீக சுபாவத்தை வளர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, பொறுமையுள்ளவர்களா இருக்கிறாங்க, விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களா இருக்காங்க. நமக்கு உபத்திரவம் போது என்ன செய்யறோம், நமக்கு உபத்திரவம் போது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறோமா? கவனிக்க வேண்டிய விஷயம், கவனிக்கணும். நாம் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இடத்துல ஒரு தகுதியான வளர்ச்சி தேவன் நம்மிடத்துல வந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே தெசலோனிக்க சபையை போல நாம் அன்பிலே, விசுவாசத்திலே, தெய்வீக சுபாவத்திலே நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாய் காணப்படுவோமாக. கிறிஸ்து இயேசுவின் அந்த வளர்ச்சிக்கு நம்மை நாங்கள் ஒப்புவிடுவோம். அந்த வளர்ச்சியில வளருவோம். கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபைகளை தருவார். ஆகவே மீண்டும் தேவனுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். 4 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். முதல் காரியம் தகுதியான வாழ்க்கை, தகுதியான ஜீவியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? 2வது கவனிப்போம், தகுதியான காணிக்கை தான் நட்சத்திரம்னா. 3வது தகுதியான வஸ்திரத்தை உடுத்துகிறேனா? ஆவிக்குரிய வஸ்திரம், சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வஸ்திரம். இரண்டையும் கவனிங்க. தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்க. 4வது காரியம் தகுதியான ஒரு வளர்ச்சி. ஆண்டவரே எனக்கு அந்த தகுதியான வளர்ச்சி தாங்கப்பா. தகுதியான வளர்ச்சினா என்ன? கிறிஸ்து இயேசுவின் அந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை வரணும். அதான் தேவன் நமக்கு எதிர்பார்க்க. அதான் மீன் சொல்றேன், ரோமர் 8:29 வாசிக்கிறது போல, பிதாவாகிய தேவன் நம்ம எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? நம்முடைய குமாரனின் சாயலுக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த சாயலை நம்ம அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா! எப்படி மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். அப்போஸ்தலன் யோவான் சொல்றது போல, நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்பதை நிச்சயித்திருக்கிறார். அழகாக நீங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு வரும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? இயேசுவை போல மாறணும். ஹல்லேலூயா! அந்த சாயலை நீங்க டெய்லி தரிக்கணும். தேவ சாயலாய் நாம் மாற வேண்டும். அதுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்காக நாம் செய்ய வேண்டியது கலப்பையில கை வச்சிட்ட பிறகு பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. நல்ல மீண்டும் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா அதனுடைய 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். இப்பொழுது நாம் மீண்டும் கவனிப்போம். நான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல தகுதியுள்ளவனாய் மாறணும்னா, நான் கலப்பையில கை வச்சிட்டேன்ப்பா, இப்ப நான் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இயேசுக்கு பின்னாடி செல்வேன் என்று நான் சொன்னேன். இன்னும் ஒரு காலம் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நான் முன்வைத்த கால நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். அப்படி என்ற ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. ஆண்டு சொல்ல, நான் ஒரு நாள் பின்னாடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். உண்மை பார்த்தேன், உமக்கு பின்பாக தான் செல்வேன். ஆட்டுக்குட்டியாக எங்கு சென்றாலும் நான் அவரை பின்பற்றியே செல்வேன். இப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்தால் நான் ஒரு நாள் ஒளியின் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவது நிச்சயம். அல்லேலூயா! அல்லேலூயா! நீங்க தகுதியுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆக இந்த 4 தகுதிகளும் நமக்கு வேண்டும். இதை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். அல்லேலூயா!